நம்ம சோலார் சிஸ்டத்துலேருந்து வெளியே போன ஒரு மிஷின் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு சிக்னல் அனுப்பிட்டு இருக்குன்னு சொன்னா ஆச்சரியமா இருக்குல்ல. அது பேர் தான் வாய்ஜர் 1 சேட்டலைட். 1977ல நாசா இந்த வாய்ஜர் 1 நம்ம பிளானெட்டை விட்டு வேற பிளானெட் லைக் ஜூபிட்டர், சாட்டர்ன் மாதிரியான பிளானெட்டை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக ஸ்பேஸ்க்கு சென்ட் பண்றாங்க. இந்த வாய்ஜர் 1 யூசுவலான சேட்டலைட் மாதிரி எர்த்தோட ஆர்பிட்டை மட்டும் சுத்தி வராது. அதையும் தாண்டி இருக்கக்கூடிய பிளானெட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரியான சேட்டலைட். இது ஸ்பேஸ் ப்ரோப்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை இந்த வாய்ஜர் 1 ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சேட்டலைட்டோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதனால இந்த வாய்ஜர் 1 நம்ம சோலார் சிஸ்டத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போக ஆரம்பிச்சிருக்கு. நாசாவும் இதை ஸ்டாப் பண்ணாம விட்டுட்டாங்க. ஏன்னா இது எந்த அளவு வெளியே போகுதோ அந்த அளவுக்கு ஸ்பேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமேனு நாசா இதை கண்டுக்காம விட்டுட்டாங்க. சரியா 2012 இந்த வாய்ஜர் 1 நம்ம சோலார் சிஸ்டத்தை விட்டு மொத்தமா வெளியே போயிருச்சு. கிட்டத்தட்ட இது பல பில்லியன் கிலோமீட்டருக்கு அந்த சைடு இருந்தாலும் ஸ்டில் இது சிக்னல் அனுப்புறதை நிறுத்தாம இன்னைக்கு வரைக்கும் சிக்னல் அனுப்பிட்டு இருக்கு. கூடவே இந்த வாய்ஜர் 1ல நாசா ஒரு கோல்டன் டிஸ்கையும் அட்டாச் பண்ணியிருந்தாங்க. அது ஏன்னா இந்த வாய்ஜர் 1 ஸ்பேஸ்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கும்போது ஏலியன்ஸ் மாதிரியான கிரீச்சர்ஸ் இந்த சேட்டலைட்டை கண்டுபிடிச்சா ஹியூமன்ஸை பத்தி தெரியணுங்கிறதுக்காக நம்மளோட ஹிஸ்டரி ஜியோகிராஃபி எல்லாத்தையும் இந்த டிஸ்க்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அந்த டிஸ்க்ல நம்மளை பத்தி என்னெல்லாம் இருந்துச்சு, அதை எப்படிலாம் ரீட் பண்ணலான்னு இந்த வீடியோட பார்ட் 2ல சொல்றேன்.